உலக தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்ப்பது பராசக்திக்கு தடை போடும் முயற்சி தோல்வி. படம் நன்றாக இருப்பதாக தணிக்கை குழு அதிகாரி பாராட்டு. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். பராசக்திக்கு தடை விதிக்க பல வினைகளிலிருந்தும் மேற்கொள்ளப்பட்ட தோல்விகள் அடைந்தன. படத்தை பார்த்த தணிக்கை குழு அதிகாரி படம் நன்றாக இருப்பதாக பாராட்டினார். பராசக்திக்கு படத்துக்கு கூட்டம் அதிகரிக்க ஒரு தரப்பினர் எதிர்ப்பும் வலுத்தது. படத்தில் நாத்திக கருத்துக்கள் அதிகரிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பத்திரிகை வேளாக உடனுக்குடன் பதில் கொடுத்திருந்தார் கலைஞர் மு. கருணாநிதி. பராசக்திக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை ஒரு இயக்கமாக சிலர் நடத்தி கொண்டிருந்தனர். தடை விதிக்க கோரி தலைமை தணிக்கை அதிகாரிக்கு தந்திகளும் குவிந்தன. அப்போது தணிக்கை குழுவின் தலைமை அதிகாரி இருந்த ஸ்டாலின் சீனிவாசன் இருந்தார். இவர் மணிக்கொடி என்ற இலக்கிய பத்திரிகை நடத்தி புதுமை பித்தனம் போன்ற முற்போக்கு எழுத்தாளர் புகழ்பெற்ற காரணமாக இருந்தவர். அவர் ஸ்டாலினை போன்று மீசை வைத்திருப்பதால் ஸ்டாலின் சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டார். அவர் பராசக்தி படத்தை பார்த்தார். சாதாரணமாக பார்க்கவில்லை, கண்ணில் விளக்கெண்ணை விட்டுக்கொண்டு பார்ப்பது என்பார்களே, அந்த மாதிரி பார்த்தார். கடைசியாக அவர் வழங்கிய தீர்ப்பு, பராசக்தியின் ஆட்சி காலமான காட்சிகள் எதுவும் இல்லை, எனவே படத்துக்கு தடை விதிக்க காட்சிகளை வெட்டவோ வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். இப்படி அறிவித்த தணிக்கை படம் நன்றாக இருப்பதாகவும் பாராட்டினார். பராசக்தி பற்றி பத்திரிகைகளில் நடந்த விவாதமும் அதற்கு தடை வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் பராசக்திக்கு பெரிய விளம்பரமாக அமைந்தது. எனவே தேட்டர்களை முற்றிலும் அதிக கூட்டம் சேர்ந்தது. தினமும் ஹவுஸ்ஃபுல். படத்தின் கிளைமாக்ஸ், பராசக்தி கோவிலிலேயே சிவாஜியின் தங்கையாக நடிக்கும் ஸ்ரீ ரஞ்சினி பூசாரி கற்பழிக்க முயலும் காட்சியாகும். நடந்ததை அறிந்த சிவாஜி பூசாரியை பழிவாங்க பராசக்தி சிலைக்கு பின்னாலிருந்து பதுங்கியிருப்பார். நீ தீர்க்காயுசா இருப்ப என்று ஒரு பக்தரிடம் பூசாரி கூறும்போது, ஏய் பூசாரி, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக்கொள் என்ற குரல் ஆசாரி மாதிரி கேட்கும். சிவாஜியின் குரல், நான் தான் அது. பூசாரி, யார் அம்பாளா பேசுகிறது? சிவாஜி கணேசன், அம்பாளா எந்த காலத்திலடா பேசினார், அறிவு கட்டவனே. பூசாரி, தாயே பராசக்தி. சிவாஜி வெளியே வந்து, இந்த பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை கல்யாணி உனக்கு தாச்சி, அப்படித்தானடா மனக்கட்டவனே. பூசாரி, அப்பனே, என்ன அணிபரீதம். சிவாஜி கணேசன், விபரீதம் வராது என்று நீ தானே என் தங்கையோடு விளையாடி இருக்கிறாய். பூசாரி, பராசக்தி சிலையை பார்த்து, தாயே பராசக்தி. சிவாஜி, அது பேசாது. பேச முடியும் என்றால் நீ என் தங்கையை கற்பை சூதாடி இருக்கும் போதே, அடே பூசாரி, அறிவு கட்டவனே, அற்பனே, நில் என்று தடுத்திருக்காதா? உன்னிடம் சிக்கி போது இந்த பராசக்தி என் தங்கையை 1000 முறை அழைத்தாலே ஓடி வந்து காப்பாற்றினாளா? பூசாரி, கூட்டத்தினை பார்த்து, பக்தர்களே பார்த்து கொண்டே நிற்கிறீங்களே. சிவாஜி, தேவி பக்தனே, மனித உதவியை ஏன் நாடுகிறாய்? உன் தேவியின் கையில் சூலம் இருக்க, வாள் இருக்க, ஏன் பயந்து ஓடுகிறாய்? இந்த சமயம் சிவாஜியை வெட்டுவதற்கு அறிவாளை பூசாரி வாங்க சிவாஜி கணேசன் அதை பிடுங்கி பூசாரி வெட்ட வருவார். கோர்ட் சீன். சிவாஜி மீதான வழக்கு விசாரணை படத்தில் ஏறதல்ல 1/4 மணி நேரம் இடம்பெறும். குற்றச்சாட்டுகளை மறுக்காமல் சிவாஜி சொல்வார். கோவிலில் குலப்பிரப்பை தேன் கோவிலில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவிலில் குடியவர்களில் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்குத்தான். பூசாரியை தாக்கினேன், நான் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பல வேஷமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்குத்தான் கண்டித்தேன். இவ்வாறு கூறும்போது ரசிகர்களில் கைத்தட்டலும் ஆரவாரமும் தேட்டரில் குலுங்க செய்யும். பராசக்தியின் வசனம் புத்தகமாக வெளிவந்து பரபரப்பாக விற்பனையாகியது. வசனம் முழுவதும் இசை தட்டுகளாக வெளிவந்து சக்கை போடப்பட்டது. காலத்தை கணிக்க கிமு கிபி என்று கூறுவதைப் போல தமிழகத்தில் திரைப்பட வரலாற்றில் எழுத வேண்டுமானால் பராசக்திக்கு முன், பராசக்திக்கு பின் என்று எழுத வேண்டும். பராசக்தியில் படத்தில் சிவாஜிசனுக்கு மாதம் ரூபாய் 250 சம்பளம் கொடுக்கப்பட்டது. இதை சிவாஜியே குறிப்பிட்டிருக்கிறார். பராசக்தியில் இலவசமாக
நடிப்பதற்கு கூட தயாராக இருந்தேன் என்று கூறியிருந்தார். பராசக்தி படத்துக்கு பின் சிவாஜியின் ஊதியம் பல்லாயிரக்கணக்கில் உயர்ந்தது. அட்வான்ஸும் கொடுக்க வீட்டுக்கு முன் படாதவர்கள் குவிந்தனர். வாழ்க சிவாஜியின் புகழ். வணக்கம்.